ஆனால் அத்தனை பொருள்லையும் மஞ்சளுக்குன்னு தனித்துவம் உண்டு. மஞ்சள் ஒரு வாசப்படியில் பூசி வச்சின்னா கூட ஒரு பூச்சி போட்டு உள்ளே வராது. அதுக்காக ஆதியில் என்ன பண்ணால் வாசப்படியில் மஞ்சள் பூசணும். இப்போ டிசைன் பண்ணி வச்சுக்கிறான் இவன். ஏன்னா நாயை வெளியே கட்டி மனுஷன் பெட்டில் படுப்பான். இப்போ இவன் வெளியே படுத்துக்கு நாயை பெட்டில் படுக்க வைக்கிற காலம் இது. அதனால் அதெல்லாம் செய்யறது இல்லை. பெண்கள் குங்குமம் வைக்கணும், இல்லை ஏதாவது பொட்டு வைக்கணும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு மனிதனை நீ நெத்தியை தொடுன்னா தொட்டுக்க மாட்டான். தொடுவானா? தொட மாட்டான். ஆனால் பொட்டு வைக்கணும்னா தொட்டுப்பான். அதுக்கு பேர் என்ன? பதி. கடவுள் இருக்கிற இடம். அதை தொடம்போது தான் உனக்கு உடலெல்லாம் உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு அன்னாடம் ஏற்படணுன்றதுக்காக நீ குளித்து மஞ்சள் பூசி உன் உடம்புல எந்த கிருமியும் வராமல் குங்குமம் வைக்கும்போது ஒரு மகாலட்சுமியே அந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அந்த பெண்ணுக்கு அது பாதுகாப்பாகவும் இருக்கும் இல்லையா? அந்த உணர்வு ஏற்படுறதுக்காக அங்கே பொட்டு வைக்கிறது. அதை வச்சே ஆகணும் எல்லாரும். ஆண்கள் பட்டை போட்டுக்கு அந்த உணர்வை உண்டாக்கிறான். சில பேர் நாமம் போட்டு அந்த உணர்வை உண்டாய்ப்பான். இதை 2 வெள்ளை போடுவாங்க. சில பேர் நாமத்தில் நடுவில் சகுப்பு போடுவாங்க. இது என்ன அப்படின்னா சந்திரகலை, சூரியகலை, அக்னிகலைன்னு அர்த்தம். இப்படி அந்த குங்குமம் பெண்களுக்கு முக்கியம். ஆனால் இது கல்யாணம் ஆகிற வரைக்கும், இளமையிலேருந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த குங்குமங்களை இட்டுன்னு வராங்க. கணவன் இறந்து அமங்கலி ஆகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குங்குமத்தை விட்டு விபூதி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? சில பேர் ஆம்பளைங்க கூட விபூதி பூசுவாங்க, குங்குமம் வைப்பாங்க. மனைவி இருந்துட்டாள்னா வெறும் விபூதி பூசுவோம். இதுக்கு என்ன காரணம்? குங்குமன்றது பெண்ணு, விபூதின்றது ஆணு. ரெண்டும் இணைஞ்சு வாழறது இல்லறம். அப்போ கணவன் போயிட்டான், எனக்கு இல்லறம் இல்லை அப்படின்னு உலகத்துக்கு காட்டுறதுக்காக திருநீரிட்டான். அதே மாதிரி எனக்கு மனைவி இல்லை அப்படின்றதுக்காக அவன் குங்கத்தை கழிச்சிட்டு திருநீரிட்டான் இல்லையா? எதுவுமே மூடத்தனமாலாம் வைக்கல முன்னோர்கள், அறிவுபூர்வமாக வச்சுக்கிறாங்க. ஆனால் இப்போ அதை மூடத்தனமாக ஆக்கிச்சின்னு தெரிஞ்சுன்னுக்கிறானுங்க. எல்லாம் சரியாக வச்சாங்கம்மா பெரியவங்க, அறிவாளிகள் அப்போ இருந்தவங்க. இப்போ அந்த அளவுக்கு அறிவு இல்லை, முட்டாள்தனமாக இருக்கிறாங்க என்ன மாதிரி. அதனால் அது புரிஞ்சிக்க முடியல. இதுக்கு தாமா வச்சாங்க அதெல்லாம். அப்புறம் இன்னொரு கேள்வியா, சொல்லு. அங்கே கேட்க சக்தி விந்து அணு, அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஸ்ரோனிதம் சொல்றீங்க. சரி, சரிங்களா? இப்போ ஒரு இள வயசுல இருக்க பெண் இருக்காங்க, அவங்க அந்த பாடங்கள்லாம் பண்றாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை எடுக்கப்படுகிறது. அப்போ அவங்களுக்கு ஸ்ரோனிதம் சுரக்கிறது இல்லாம போயிடும். இல்ல, கர்ப்பப்பைன்றது வேற, விந்து சுரோனிதம் தங்கிறது வேற. அது விந்து பை, சுரோனித பை. கர்ப்பப்பைன்றது குழந்தைய சுமக்கிற பை. அது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு மனிதனுக்குள்ள ஒருத்தனுக்கு ஆணுக்கு விந்து இல்லைன்னா அவன் செத்து போயிடுவான், வாழவே முடியாது உலகத்தில், மூச்சு வராது அவனு. அதுக்கு தான் அந்த மூச்சு வர்றதுக்கு தான் குண்டலி பாம்புன்னு அர்த்தம். எவ்வளோ அறிவுபூர்வமாக கண்டுபிடிச்சி எவ்வளோ அறிவுபூர்வமாக வச்சிருக்கிறான் பாரு. அந்த குண்டலி பாம்புன்னு அந்த விந்து ஏன்னு சொன்னான்னா, அந்த விந்து இருக்கிறதால தான் இவனுக்கு மூச்சு வருது. மூச்சு வர்றது எப்படி வருது? பாம்பு சீர்ற மாதிரியே நமக்கு மூச்சு அப்படி தானே இருக்குது, மூச்சு விட்டோம்னா. அப்போ இது பாம்பு மாதிரியே வருதுடா. இது எங்கேருந்து வருதுன்னா குண்டலி பாம்புடா. அதுன்னா குண்டலின்றது அது ஒரு ஒய் ஜாயிண்ட் மாதிரி. அது இதெல்லாம் ஏமா ஏன் இந்த கொலவாரி ஒன்று இல்லையா? இப்போ இப்போ ஒரு ஒய் ஜாயிண்ட் மாதிரி. அது இந்த ஒய் ஜாயிண்ட்ல யூரின் ஒன்றில் ரொம்பது, ஒரு பையில் ரொம்பது. விந்து சுரோனிதம் ஒரு பையில் ரொம்பது. யூரின் அதிகமாச்சுன்னா யூரின் வருது, விந்து அதிகமாச்சுன்னா தானா வெளியே போகுது. ரெண்டும் ஒரு இதில் தான் நிற்குது. ஆனால் கர்ப்பப்பைன்றது அது தனி. அது குழந்தைய தாங்குற பை, அது கர்ப்பப்பை. குழந்தைய வாங்குற பை, அது கர்ப்பப்பை. குழந்தைய வெளியே எடுக்கிற பை கர்ப்பப்பை. கர்ப்பப்பைக்கும் விந்து சுரோனிதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு பெண்ணுக்கு சுரோனிதமே இல்லைன்னு சொன்னால் அவள் உயிரோட வாழவே முடியாது. ஒரு ஆணுக்கு விந்து இல்லைன்னு சொன்னால் அவன் உயிரோட வாழ முடியாது. அதனால தான் காலையில் கூட யாரோ கேட்டாங்க, சாகா கால் அப்படின்னு. சாகா கால், போகா புனல், வேகா தலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய மூச்சு செத்ததே கிடையாது. கால்னா காற்று, அப்போ செத்ததே கிடையாது. அதனால அதை சாகா கால்னா.
போகா புனலுன்னா மரணத்திலிருந்து இவன் விந்து வெளியேற முடியாது, அடுத்தவங்ககிட்ட செலுத்த முடியாது, அது அவன் உடலுக்குள்ளே அது அழிஞ்சிடும். அதனால அது போகா புனலுன்னா. வேகா தலைன்னா ஆன்மாவை வந்து வெயிலோ கத்தியோ மழையோ நினைக்கவும் முடியாது, வெட்டவும் முடியாது, முடியாது. இது முப்பொருளும் அழியா பொருள். இந்த முப்பொருள் தாண்டா உலகம் அப்படின்னா. அதனால கர்ப்பப்பைன்றது வேற, விந்து பையன்றது வேறம்மா. ஸோ டாக்டர்கிட்ட போய் கேளுமா, இங்கே என்கிட்ட வந்து கேட்டு உயிர் எடுத்துங்கிற இதோ நம்ம டாக்டர் இருக்கிறார் பார்த்திப கேளு. அப்புறம் இன்னொரு கேள்வியா, நீங்கள் குரு சிஷ்யர் பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து ஒரு குரு வந்து சிஷ்யனை தேர்ந்தெடுக்கிறாரா, இல்லை சிஷ்யர் வந்து குருவை தேர்ந்தெடுக்கிறாங்களா, இல்லை குரு சிஷ்ய பந்த வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தாதான் ஒருத்தரால இந்த குருவை அடைய முடியுமா? ரோட்ல நான் போய் நகரேன், குரே வடங்குரே அப்படின்றான், சீடன் ஆகிட முடியுமா? சொல்லு, அவன் குருவேன்ட்டானே, சீடன் ஆகிட முடியுமா? நான் சொல்றேன் சிஷ்யா வன சிஷ்யா அப்படின்றான், அவன் சிஷ்யன் ஆகிட முடியுமா? இது வாய் வார்த்தையால் ஆவது இல்லை, நிஜத்தில் ஆகணும். சீடன் அவன் குருவாகும். குருவும் நிஜ குருவா இருக்கணும், சீடனும் நிஜ சீடனா இருக்கணும். நான் சொல்லி கொடுக்கறதில்ல, மாறுபடாதவன் தான் சீடன் இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் எத்தனையோ சீடர்களுக்கு உபதேசம் கொடுத்தாரு. ஆனா யாராலையாவது அவர் வெளிப்பட்டாரா? வெளிப்படலை. ஆனா அவர் சொல்றாரு, தடிக்கு உண்டா தெரு நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க, ஆனா ஒரே ஒரு சீடன் எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு. அந்த ஒரு சீடன் தான் விவேகானந்தர். அந்த ஒரு சீடன் விவேகானந்தர் வந்த உடனே விவேகானந்தருக்கு அதுக்கப்புறம் தான் விவேகானந்தர்ன்ற பேரு, அவருக்கு நரேந்திரன் தான் பேரு. அந்த ஒரு சீடன் விவேகானந்தர் கிடைச்ச பிறகு ராமகிருஷ்ணர் உலகத்துக்கே தெரிஞ்சார். அதுக்கு முன்ன கல்கட்டாக்கே தெரியாது. அப்போ இந்த சீடனால அந்த குரு வெளிப்பட்டாரு, அந்த குருவால இந்த சீடன் உலகமெல்லாம் போனான். இதுதான் உண்மையான குரு சீடம் பந்தம். சும்மா நீங்க உட்காந்து 4 கேள்வி கேட்டு நான் அவர் சிஷ்யங்கன்னு போய் வெளியே சொன்ன சீடன் ஆக முடியாது. நான் சொன்னதுல இருந்து மாறாம இருந்தால்தான் நீ சீடன், நான் சொன்னதெல்லாம் செய்தால்தான் சீடன், நீ என்னை வெளிப்படுத்தினால்தான் சீடன், இல்லைன்னா சீடன் சொல்லிக்க முடியாது. நான் பல வீடியோக்கள் சொல்றேன், எனக்கு சரியான ஒரு உண்மையான சீடன் கிடைக்கல அப்படின்ட்டு இல்லையா? மலேசியாவில் ஒரு 2 உபதேசம் தான் வாங்கியிருக்கிறேன், தியாகராஜம் பண்ணிட்டு. அடுத்த மாதம் அவங்க ஒரு 40 பேர் ஒன்றா வராங்க மலேசியாவிலேருந்து. 2 உபதேசம் வாங்கிட்டு எனக்கு கோவில் கட்டிட்டான். அவன் வீட்டில் 1000 எதிர்ப்பு. அவன் மனைவி, நீ போய் இடம் வாங்குற, வீட்டுக்காக செய்யாத, பசங்களுக்காக செய்யாத, யாருக்கோ கோசம் செய்கிற அப்படின்னு பல எதிர்ப்புகள் வரதான் செய்யும். ஆனால் அன்னைக்கு எதிர்ப்பாக இருந்தது, இன்னைக்கு அவன் பொண்டாட்டியும் சேர்ந்து செய்துங்குது. இது எத்தனை பேரால செய்ய முடியும்? 10 வருஷம் 15 வருஷம் சீடெல்லாம் இருக்கிறான் இங்கே. ஆனால் எவன் செய்தான்? இதுக்கு என்ன காரணம்? அதனால இவன் சீடன் இல்லையான்னா, இவன் எனக்கு அவனுக்குன்னு தான் தெரியும், உலகத்துக்கு தெரிய மாட்டான். ஆனா அவன் உலகத்துக்கு தெரியுறானே இன்னைக்கு, அதுதான் சீடன். நேற்று எனக்கு ஒரு இதெல்லாம் அனுப்பிச்சிக்கிறான், ஸ்டில் எல்லாம் அங்கே என் போட்டோ போட்டு அந்த கோயில் சிலையெல்லாம் செய்து வச்சிட்டான். நேற்று கவர்மெண்ட்லேருந்து ப்ரூஃப் வாங்கி அந்த போர்டெல்லாம் பெரிய போர்டுங்கெல்லாம் வச்சிருக்கிறான், அதை எனக்கு அனுப்பிச்சான். என்னுடைய இது போட்டு அவனுடைய போட்டோ போடல, செலவு பண்ணுவான் அவன் தானே, அவன் போட்டோ தானே போட்டுக்கணும். கோயிலுக்கு ஒரு லைட்டு வாங்கி கொடுக்கணும்னா சாமிக்கு டியூப் லைட்டு ஃபுல்லா இவன் பேரு அட்ரஸ் எல்லாம் எழுதி லைட்டை போட்டீங்கன்னா வெளிச்சமே இருக்காது. இப்படி செய்யற காலத்துல அவன் அவ்வளோ பெரிய கோவிலை கட்டி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவ்வளோ செலவுகளை செய்து பேனர் வைக்கும்போது அவன் பேர் போட்டுக்கல அதுல. அப்ப அவன் எப்படிப்பட்ட சீடனா இருக்கணும் இல்லையா? அரக்கோணத்திலிருந்து ஒரு பொண்ணு வருது இங்க, புருஷன் பொண்டாட்டி வருவாங்க, 2 குழந்தைங்க வருவாங்க. 40 சென்ட் இடம் திண்ணனூர்லேருந்து திருவள்ளூர் போகிற வழியில், பாக்கத்துலேருந்து திருவள்ளூர் போகிற வழியில் 40 சென்ட் இடம் எனக்கு கோயில் கட்டுறதுக்கு வாங்கி வச்சுக்குது. அப்போது சீடர்கள் எல்லாரும் சீடர்கள், எல்லாரும் வசதியாக இருக்கிறவங்க தான், சில பேருக்கு வசதி இல்லாமல் இருக்கு. ஆனால் செய்யணுன்ற மனம் இல்லை, ஏழை மனமாக தான் இருக்குது, பணக்கார மனமாக இல்லை. ஆனால் பணம் ஏராளமாகுது. அதனால சீடன் குரு சீடன்றத அவன் எந்த நேரமும் என்ன நினைச்சு உருக்குறான்னா அவன் சீடன். எதுவும் ஆசிரியத்தா குரே வர குரே வர குரே அப்படின்ட்டு போறவங்களாம் சீடன் ஆயிட முடியாது. சாமி, ஒரு சின்ன சந்தேகம், சித்தர் நினைச்சா ஒருத்தங்க தலையெழுத்தை மாற்ற முடியுமா? சித்தர்கள் நினைத்தால் கடவுளாலே மாற்ற முடியாது, தலையெழுத்து மாற்ற முடியாது. சரி சாமி, இப்போ பிறக்கும் போதே ஒருவன் வந்து உனக்கு எழுதி வச்சுக்கின, நீயே எழுதி வச்சுக்கின,
இன்ஜினியர், டாக்டர் அப்படிங்கிறது அப்போவே பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஆமாம் ஆமாம். அப்போ ஒருத்தன் வந்து திருடுறான், கொள்ளையடிக்கிறானா, அவனுக்கு அதுக்காகவே பிறந்தவன். அப்போ இது தப்புங்கிறது வந்து அப்போ அவனை தப்பு ரைட்டு செய்யாதவனுக்கு தானே தெரியும், செய்தவனுக்கு தப்பு ரைட் தெரியும். ஒருத்தன் கொலை பண்ணுறான், அவனுக்கு சரின்னு தானே குத்துறான். தப்புன்னா ஏன் போய் குத்த போகிறான்? ஒருத்தன் திருடுறான் ஊரா மட்டும் பொருள், தப்புன்னா அவன் ஏன் திருட போகிறான்? அவனுக்கு அது சரி, பார்த்தவனுக்கு தப்பு. அப்படி இப்போ தலையெழுத்து வந்து என்னவோ அதுபடி தான் நடந்துட்டு இருக்கோம். ஒரு சித்தர்னாலையும் மாற்ற முடியாது. நபிகள் நாயகர் சொல்கிறாரு, ஒரு மனிதன் பிறக்கும் போது அது கொஞ்சம் வேறுபட்ட விஷயம் அது. ஏன்னா பிறந்த செத்தவன் திருப்பி பிறக்க போதெல்லாம் கடவுளே தேவை கிடையாது. மனுஷன் ஒருத்தன் பிறந்தா அவன் வாழ்ந்துருக்கிறான், செத்து போகிறான். திருப்பி அவனுக்கு மறுபிறப்பு இல்லைன்னு சொன்னால் கடவுளுக்கு இங்கே வேலை கிடையாது. கடவுள் என்னத்துக்கு ஒன்றா பிறந்தாச்சே, நல்லவனாவோ கெட்டவனாவோ கஷ்டப்பட்டோ வசதியாவோ எப்படியோ ஒன்று வாங்க செத்து போகிறான். திருப்பி மறுபடியும் பிறக்க போகிறோம்னா அவனுக்கு கடவுள் அங்கே தேவை கிடையாது. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. அவங்க 2 மாதமும் பிறப்பு இல்லைன்னு சொல்லின்னுக்கிறாங்க, அது இன்னும் அறியல அவங்க. ஆனால் நபிகள் நாயகன் சொல்கிறாரு, ஒரு மனிதனை அல்லாஹ் படைக்கும் போது 3 படைக்கிறார். அந்த 3 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தன் சோதகை பக்கம் தோளில் உட்காந்துங்கிறானோ, ஒருத்தன் பீசகை பக்கம் தோளில் உட்காந்துங்கிறானோ, ஒருத்தன் உச்சியில் உட்காந்துங்கிறானோ. இந்த உச்சியில் உட்காந்துங்கிறவன் உலகத்தினுடைய செயல் புரிகிறானோ, நன்மை தீமைகளை செய்கிறானோ. இந்த சோதகை பக்கங்கிறவன் நன்மை செய்யறதெல்லாம் கணக்கு எழுதினுக்கிறான், பீசகை பக்கங்கிறவன் தீமை செய்யறதெல்லாம் கணக்கு எடுத்துங்கிறானோ. இவன் மரண தருவாயில் இந்த கணக்கை எடுத்து போய் அல்லாஹ்விடம் கொடுக்குறாங்க அப்படின்ற நபிகள் நாயகன் சொல்றார். அப்போ அந்த கணக்கை எழுதினவனே தான் இவன் கணக்கை வச்சுக்கிறான். எந்த ஒரு மனிதன் இந்த பிறவியில் அவன் என்ன எவ்வளோ நன்மைகள் செய்கிறானோ அந்த நன்மைக்கு ஏற்ற மாதிரி அவன் மரண தருவாயில் அவனுடைய ஆன்மா நிர்ணயம் பண்ணுது வாழ்க்கையை. நீ இந்த தவறுகள் செய்துகிற, நீ இந்த மாதிரி பிறந்து இது தீர்த்துட்டு வா அப்படின்னு பிறக்கிறான். ஆனால் இவன் தீர்க்காமல் திருப்பி திரும்ப அதையே செய்து அதிகமாக பண்ணிக்கிறான். ஒரு பொய் ஒரு தவறை செய்துட்டான்னா அந்த தவறை மறைக்கிறதுக்கு 10 தவறை செய்து நிற்பான். அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் செய்த தவறுகளை மறைக்கிறதுக்கு தீர்க்கிறதுக்கு வந்தால் இந்த உலகத்தில் தீர்க்காம ஆசைன்ற நோய் பிடிச்சிக்கின்னு அவனை திரும்பி பாவத்திலேயே பண்ணி அவன் சுமந்து இங்கே பொறுத்துன்னுக்கிறான். எவன் ஒருவனுக்கு பாவம் இல்லையோ அவனுக்கு பிறப்பு இல்லை, எவன் ஒருவனுக்கு பாவம் இருக்குதோ அவனுக்கு இங்கே பிறப்பு உண்டு. என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, இன்றைக்கி கிறிஸ்துவ மதம் வந்து உலகம் ஃபுல்லாக வளர்ந்துக்கின்னு இருக்குது, முஸ்லீம் மதம் உலகம் ஃபுல்லாக வளர்ந்துக்கின்னு இருக்குது, இந்து மதம் குறைஞ்சிக்கின்னு இருக்குது, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கிறிஸ்துவ மதம் வந்து வழிபட வச்சுருக்குது, முஸ்லீம் மதமும் வழிபட தான் வச்சுருக்குது, இந்து மதம் கடவுளை அடையிறதுக்கு வச்சுருக்குது. கடவுளை அடைஞ்சவன் பிறக்கிறது இல்லை, பிறக்காதால இங்கே ஜனம் கம்மியாகி போச்சு, அவன் பிறக்கிறதுக்குன்னே இருக்கிறதெல்லாம் அதிகமாகி போச்சு என்ன இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் வந்து எந்த தண்டனையும் கொடுக்கறது கிடையாது, கடவுள் வந்து எந்த நன்மையும் செய்யறது கிடையாது. ஏன்னா கடவுளுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தமே கிடையாது. 5 பஞ்சபூதங்கள் தான் மனிதனை படைக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு இடத்துல மழை பெய்யும், சுத்தமான தண்ணியாக இருக்கும், அங்கே ஒன்றுமே இருக்காது, கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி. 4 நாள் அதில் வெயிலுக்கு பட்டு 4 நாள் அதில் காற்று பட்டு அந்த மண்ணோட இருக்கிற தண்ணியில் பார்த்தா ஒரு சின்ன பூச்சி உருவாகும். அந்த சின்ன பூச்சி இன்னொரு 10 நாள் போச்சுன்னா ஒரு தவளை உருவாகும். இதை எந்த கடவுள் வந்து படித்தார்? எந்த கடவுளாக தான் அதுக்கு வந்து படித்தாரா? நீ பூச்சியாரு புழுவாருன்னு. கடவுளுக்கும் படைப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. இது மனிதன் தன்னை தானே ஏமாத்திக்கணும், உலகத்தையும் ஏமாத்தின்னுக்கிற விஷயம். உண்மையை புரிஞ்சுக்கணும்னா தெரியும், உண்மையை புரிஞ்சிக்க முடியல அவனால். 5 பஞ்சபூதங்கள் தான் படைக்குது, 5 பஞ்சபூதங்களால் தான் அழியிறான். இறைவனுக்கு இங்கே வேலையே இல்லை, 5 பஞ்சபூதங்களை இயக்கிறது தான் இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் அடையணும்னா இந்த 5 பஞ்சபூதத்தை ஒன்றாக்கணும், அப்போ தான் இறைவன் அடைய முடியும். 5 பஞ்சபூதம் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் இறைவன் அடைய முடியாது. அந்த ஒன்றாக்குற வழியை தான் சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். யோகம்ன்றது என்னன்னா, தனித்தனியாகிற பொருளை ஒன்று சேர்க்கறது தான் யோகம். ஒன்று சேர்ந்தால்தான் ஞானம், ஞானம் சேர்ந்தால்தான் கடவுள். ஞானம் கிடைக்காத வரைக்கும் மனுஷனுக்கு கடவுள் தெரியாது, கடவுள் அடையவும் முடியாது. அவன் மதத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் போய் வழிபட்டு நிற்பான், ஆனால் அது கடவுளுக்கு அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் கடவுளை கும்பிட்டுட்டு வரேன்னு சொல்லுவான், அவனே அவனை ஏமாத்தின்னுக்கிறான்னு அர்த்தம். அது இதுக்கு ஜாதி மதம் கிடையாது கடவுளுக்கு. கடவுள் நன்மை கெட்டவன் நல்லவனே கிடையாது கடவுள்கிட்ட. ஏன்னா கடவுளுக்கு இன்ப துன்பம் கிடையாது,
எவனுக்கு இன்ப துன்பங்குதோ நல்லது கெட்டது அப்பதான் யோசிப்பான். கடவுளுக்கு இன்ப துன்பம் இல்லாத போது நல்லது கெட்டது அவர் பார்க்கறதே கிடையாது. ஆன்மாவை மட்டும் பார்க்கிறார், உடலை பார்க்கறதில்ல, மனசை பார்க்கறதில்ல. அந்த ஆன்மா பதப்படணும், பதப்படுறதான் யோகம் வேணும்ன்றது. அதனால இங்க கடவுளை 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 ஏமாத்தின்னுக்கிறோம். நிஜத்துல யோசித்தீங்கன்னா தெரியும், இறைவனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்ந்துன்னுக்கிறோம் வாழ்க்கை. இப்போ மனிதனுக்கு கடவுள், மிருகத்துக்கு யார் கடவுள்? 84,000 கோடி ஜீவராசிகள் உலகத்தில் இருக்குது. எது கடவுள்? அதுக்கு அது வாழலையா? அது சாகலையா? அது குட்டி போடலையா? அது தூங்கலையா? ஏன் இதெல்லாம் புரியல? அது என்ன மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுளா? மற்ற உயிருக்கு கடவுள் இல்லையா? இதெல்லாம் புரிஞ்சாதான் கடவுளை பத்தி புரியும். இதெல்லாம் புரியாதவனு கடவுளை பத்தி புரியாது. அதனால கடவுள் என்றது உன்னுடைய மூச்சு தான் கடவுள். உலகத்தில் எதுவும் கடவுள் இல்லையா? உன் மூச்சு தயா கடவுள். இந்த மூச்சு ஓனதுக்கு கடவுள் ஆகாரம் தயா கடவுள். அது ஜீவராசிகளுக்கும் ஆகாரம் எல்லாம் செத்து போடும், மனுஷனுக்கும் கடவுள் வந்து காப்பாற்ற சோறு இல்லைன்னா செத்து போடுவான். அப்போ கடவுள் என்றது முதல்ல மனிதனுக்கு ஆகாரம் தான். பிறந்த உடனே பால் கொடுக்குறா தாய், கொடுக்கலாம், அந்த குழந்தை செத்து போயிடும். கொஞ்சம் வளர்ந்த உடனே ஏதாவது ஆகாரம் ஊட்டுறாது, இல்லைன்னா செத்து போயிடும். அங்கே குழந்தை கடவுள் தெரியுமா? கடவுள் என்றது ஒன்று கிடையாதுயா. கடவுளே நீ தாயா கடவுள். உன்னை தவிர உலகத்தில் வேற எதையா கடவுள்? நீ தானே ஏன் செயல் புரியுறீங்க? இது ஏன் புரியல? நன்மையும் தீமையும் நீ தானே செய்துன்னுக்கிற. இந்து கோயிலில் சிலைங்க வச்சிருக்கோம். ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா சாந்தமாக ஒரு சாமி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா சூளங்கள்லாம் வச்சு நிற்கும். இதெல்லாம் எது கடவுளுக்கு தேவையா? கடவுள் கண்ணால் பார்த்தா உலகம் அழிஞ்சிடும். அங்கே வச்சுக்கிறதெல்லாம் கடவுள் சிலையில் உன் சிலையை தான் வச்சுக்குது. மனித வாழ்வு மனிதன் இப்படிலாம் இருக்கிறான்டான்னு சித்தரிச்சு வச்சுக்கிறான். இந்த உண்மைகள் தெரியாத கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கவே முடியாதுப்பா. அதனால மனிதனுக்கு, எந்த மனிதனுக்கும் கடவுள் எந்த தண்டனையும் கொடுக்கறதில்லை. நல்லபடியாக வாழறதும் தீமையில் அழியறதும் நீயே காரணம். உனக்கு வேற யாரும் காரணம் கிடையாது. மாயை வந்து பிடிச்சிக்கிச்சு, மாயையில் மாட்டிக்கினேன் அப்படின்னு சொல்லுவான். மாயை இவனை தேடி வரல, இவன் மாயை தேடி போய் விழுவான். அதனால பட்டினத்தார் ரொம்ப அழகா சொல்லுவார், முதற் சங்கு அமுதூட்டும். ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய் கொடுக்குறாள் பால், அது பால் இல்லையா, அமுதம். அது தாண்டா ஒரு குழந்தைய உயிரா வளர்க்கறதுக்கு காரணமே அந்த தாய் கொடுத்த பால் தாண்டான்றான். அதனால அதை பால்னு சொல்லல, அமுதுன்றான். அதை முதற் சங்கு அமுதூட்டும், இடைச்சங்கு நல் விலங்கு பூட்டும்னா. தாலி கட்டும் போது ஒரு பாலும் பழம் கொடுப்பாங்க, அது ரெண்டு பேரும் இணைக்குதுடா, விலங்கு போட்டுடா ரெண்டுக்கும். கடைச்சங்கு அம்புட்டோ இம்புட்டோ, கடைசியா ஊத்துறேன பால், அம்மா வந்துக்குது, அக்கா வந்துக்குது, தங்கச்சி வந்துக்குது, அண்ணன் வந்துக்கிறான்ட்டு, அது தப்புனா தப்பும் போனாலும் போகண்டான்ட்டான். அந்த மாதிரி கடவுளுக்கே இங்க வேலை இல்லையா? மனிதன் தான் கடவுள். மனிதனை விட ஒரு கடவுள் இல்லையா? ஆனா மனிதன் சிறந்தவனா இருக்கணும், மனிதன் எல்லாருக்கும் உதவுறவனா இருக்கணும், அவன் தான் கடவுள். வேற ஒரு கடவுளே கிடையாது உலகத்துல. ஐயோ, இப்போ இந்த முதல் பாடம் பண்றதுலேருந்து கோயிலுக்கு போற ஆர்வம் குறைஞ்சிடும். அது குறைஞ்சிடும், குறையதான் செய்யும். ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் ஊரெல்லாம் சுத்திங்க. அந்த உண்மை தெரியும் போது உனக்குள்ள உட்காந்துங்கிற. இப்போ நான் தான் கடவுள்னு உனக்கே தெரியுது, இப்போ நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அதனால ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள தன்னை ஆராயும் போது நான் தானே கடவுள் என்ற நினைப்பு வந்துடும். நான் எனக்கு கடவுள், நீ உனக்கு கடவுள், நான் உனக்கு கடவுள் இல்லை, நீ எனக்கு கடவுள் இல்லை. இந்த மனோபாவத்தை மனசுல வழங்கும். கடவுள்னு தனியா உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது, சும்மா ஏமாத்தின்னுக்கிற விஷயம் அதெல்லாம். அது எதுக்காக வைக்கப்பட்டது? கடவுள்னு ஏன் வகுத்து வச்சான் ஆதியில அப்படின்னா, மனுஷன் காட்டு மிராண்டி மாதிரி ஆயிடுவான். அதனால நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் இருக்குது, அதுதான் நம்மளை காப்பாத்துது, அதுக்கு தான் நம்ம அதால் தான் நம்ம பிறந்தோம், அதால் தான் நம்ம அழியிறோம் அப்படின்னு வச்சாதான் மனுஷன் ஒரு பயத்துக்குள்ள வாழ்வான், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்வான்றதுக்காக வகுத்து வச்சான். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், இறைவன்ற உடனே மனிதன் தான், மனிதனை விட இறைவன் ஒன்றும் இல்லையா. ஆத்மா வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. வழிபாடு தியானம் இது செய்யறதால நம்மளுடைய துன்பத்தை நீக்கிக் கொள்ள முடியுமா சுவாமி? முடியாதுமா. முடியாது. ஒன் செகண்ட் சார். என்னுடைய பிறப்புகள் எத்தனை சுவாமி? இப்போ அது பாத்தீங்கன்னா அது எத்தனை பிறப்பு அப்படிங்கறத நம்ம எப்படி அறிஞ்சுக்க முடியும்? யாராலுமே அறிய முடியாதுமா. பிறப்பை அறிய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இப்போ நீ இங்க பிறந்திருக்கிற
நீ போன பிறப்பில் மைசூர் மகாராஜாவுக்கு பொண்ணாக இருந்த, இப்போ இந்த பிறப்பில் சாதாரண ஆளுக்கு பொண்ணாக இருக்கிற. இப்போ மைசூர் மகாராஜாவுக்கு பொண்ணுன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? சந்தோஷப்படுவேன் சுவாமி. கோர்ட்டு போய் கேஸ் போட்டுருவேன். மைசூர் மகாராஜா பொண்ணு நானே, எனக்கு பாகம் கொடுக்கண்டான்னு கேஸ் போட்டுருவேன். கடவுள் எவ்வளோ பெரிய அறிவாளிப்பார். இந்த உடல் விழுந்த உடனே இந்த உடலுக்குள்ள இருந்த நினைவெல்லாம் அழிச்சிடறான். மறு பிறப்பு எடுத்த உடனே அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி நினைவுகளை தான் உண்டாக்குறான். இல்லைன்னா உலகம் விபரீதமாகி போயிருக்கும், இந்நேரம் உலகம் அழிஞ்சு போயிருக்கும் நினைவுகள் இருந்திருந்தா. அதனால எந்த பிறப்பில் யார் என்னவா, போன பிறப்பில் ஆம்பளையா இருந்தியா பொம்பளையா இருந்தியா தெரியாது இல்லையா? ஆண் பெண் எதை வச்சு நிர்ணயம் பண்ற? தாயும் தகப்பனும் புணரல் பண்றதுக்கு முன்ன அந்த விந்துல ஆணா பெண்ணான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பிறந்த பிறகு அந்த உருவம் வந்த பிறகு தான் பெண்ணான்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட புனிதமான மதம் இது. அதனால இந்த நினைவுகளை மனுஷன் இறந்த பிறகு பிறக்கும் போது அந்த நினைவு இருந்ததுன்னா உலகம் விபரீதமா மாறி போயிடும். அதனால இந்த எந்த உடல்ல உனக்கு 1000 நினைவுகள் இருந்ததோ அந்த உடல் உணர்ந்தவொன்னு அந்த நினைவும் அழிஞ்சு தங்கிய. அப்ப அந்த நினைவற்று நீ திருப்பி மறுபடியும் பிறக்கும் போது தான் சுபிட்சமான வாழ்க்கை வாழ்ற, இல்லைன்னா நிம்மதியற்ற வாழ்க்கையா போயிடும் இல்லையா? ஒரு பிச்சைக்காரனுக்கு என்கிட்ட சிங்கப்பூர்ல இருந்து 2 புருஷன் மண்டாட்டி வந்திருந்தாங்க. அந்த புருஷங்காரன் சொன்னாரு, நான் இமயமலைக்கு வருஷம் டூர் இட்டும் போறேன் சாமின்னாரு. ஆமாப்பா சுற்றுலாவா போயின்னுக்கிறேன்னாரு. நான் பாதி ஆன்மீகவாதின்னாரு. தெரியுதுப்பா உன்னை பார்க்கும்போது என்ன கையெல்லாம் பிரேஸ்லெட் போட்டுன்னு கழுத்துல எல்லாம் மாட்டிக்கின்னு இருந்தார். எனக்கு சம்சாரத்துக்கு ஒரு கேள்வி அப்படின்னாரு. என்ன கேள்வி? என்ன போன பிறப்பில் நான் என்னவா இருந்தேன்னு தெரியலையே சாமி, இது தெரியணும் அப்படின்னாரு. போன பிறப்பில் சாம்ராஜ்ய உடையாருக்கு தங்கச்சி அந்த போறியம்மா அப்படின்னு. இல்லை போன பிறப்பில் பிச்சை எடுத்துக்கின்னு இருந்தேன், இப்போ சிங்கப்பூரில் 2 பசங்களை வச்சுக்கின்னு புருஷன் முன்னாடி நல்லா இருக்கிறீங்க, போன பிறப்பில் பிச்சை எடுத்து போய் எடுக்கிறியாம்மான்னு. எடுக்க முடியாது. அப்ப ஏன் போன பிறப்பை பத்தி பேசுற? இந்த பிறப்புல என்னவா இருக்கிற, என்ன செய்யணும், எதை எப்படி வாழணும்ன்றது நினை. போன பிறப்புல என்ன வந்தா, அதுக்கு முன் பிறப்புல இருந்தா என்னவா இருந்தா நீ என்ன பண்ண போறப்பா? அதனால அது தேவையற்ற கற்பனை வாழ்வு. அதனால இந்த காலத்துல இந்த நேரத்துல நம்ம பிறந்து இருக்கிறோம். இப்போ நமக்கு குழந்தை இருக்குது, நமக்கு புருஷன் இருக்கிறோம், நமக்கு அம்மா இருக்கிறோம், நமக்கு அப்பா இருக்கிறோம், நம்ம படிக்கிறோம், நம்ம கல்யாணம் ஆகிக்குது. இப்போ இதுக்கு ஏத்த மாதிரி எப்படி வாழணும் அந்த வாழ்க்கையை நினைக்கணுமே தவிர போன வாழ்க்கை வருங்கால வாழ்க்கையை நினைக்கவே கூடாது. நினைச்சா நிம்மதி எழுந்துருவீங்க. சொல்லுமா. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப மூலாதாரம் அப்படின்னா என்ன சுவாமி, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்றீங்களா? மூலாதாரம்னா அம்பாள் இருக்கிற இடம்னு அர்த்தமா? மனுஷனுக்கு 7 ஸ்தானங்கள் இருக்குது. மூலாதாரம்ன்றது விந்து பை இருக்கிற இடம் தான் மூலாதாரம். அதுக்கு மேல ஆணும் பெண்ணும் பிறக்கிற இடம் தான் சுகுதிஸ்தானம். அதுக்கு முன்ன இந்த மூச்சு உருவாகிற இடம் தான் மணிப்பூரகம். இப்படி ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒவ்வொரு இயக்கங்கள் இருக்குது. அந்த இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி கடவுளுடைய பேர் வச்சிருக்குது அங்க. அதனால மூலாதாரம்னா விந்துன்னு அர்த்தம், மூலாதாரம்னா நெருப்புன்னு அர்த்தம், மூலாதாரம்னா அம்பாளுன்னு அர்த்தம். சொல்லுமா சுவாமி. இப்போ மத்தவங்க செய்யற புண்ணியத்தால நம்ம வாழ முடியுமா சுவாமி? இப்ப நான் செய்யற புண்ணியம் உங்களை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சரி, அந்த புண்ணியம் மற்றவர்களை வாழ வைக்க முடியுமா? நீ சாப்பிட்டா எனக்கு வரும்னா வாழ வைக்க முடியும். நீ சாப்பிட்டுனா என் வயிற்றுக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீ செய்த புண்ணியம் எனக்கும் வரும். வருமா? எப்படி சுவாமி? அப்புறம் நீ செய்த புண்ணியம் எனக்கு எப்படிமா வரும்? யார் யார் செய்கிறாங்களோ அது அவங்கவுங்களுக்கு தான் உபயோகமாகுமே தவிர மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. எடுத்து பாவ புண்ணியம்ன்றது அவங்கவுங்கள சார்ந்தது. பாவத்தையும் எடுத்து கொடுக்க முடியாது, புண்ணியத்தையும் எடுத்து கொடுக்க முடியாது. ஆனால் பாவமோ புண்ணியமோ எங்க செய்யப்படுது அப்படின்னு பார்க்கணும். ரெண்டுமே இந்த உலகத்துல செய்யப்படுறது. பாவம் செய்யறது இந்த உலகத்தில் தான், புண்ணியம் செய்யறது இந்த உலகத்தில் தான். பாவம் செய்தாலும் அது உனக்கு தான் சொந்தம், புண்ணியம் செய்தாலும் அது உனக்கு தான் சொந்தம். அது அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது, கொடுக்குற பொருளும் கிடையாது. ஏன்னா இப்போ நீ புண்ணியத்தை கொடுக்குறேன்ட்டு நாளைக்கு பாவத்தை கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கணும்ல? வாங்குவேன்னா? கடவுளே வாங்க மாட்டான், அப்புறம் நான் மனுஷன் எப்படி வாங்குவேன்? அதனால இது மனுஷனையும் ஏமாற்றக்கூடாது, கடவுளையும் ஏமாற்றக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் பண்ண பாவத்தெல்லாம் கடவுள்கிட்ட ஒப்படைச்சேன்னா மனுஷனுக்கே இவ்வளோ அறிவு இருக்குது, கடவுளுக்கு எவ்வளோ அறிவு இருப்பான். அதனால யார் பாவத்தையும் கடவுள் வாங்க மாட்டான். நன்மை செய்தாலும் அது மனிதனுக்கே கடவுள் கொடுக்குறான், பாவத்தை செய்தாலும் தீமையை செய்தாலும் அது மனிதனுக்கே கொடுக்குறான்.
இறைவன் ஒன்றும் ஏமாளி கிடையாது, பேரறிவாளன் இறைவன். அதனால யார் பாவமும் யாருக்கும் சேராது, யார் புண்ணியமும் யாருக்கும் சேராது. நீ எங்கிருந்து பிறந்தையோ, எந்த தாய் தப்பங்கிட்ட இருந்து பிறந்தையோ, அந்த தாய் தப்பன் செய்த பாவ புண்ணியம் உன்னை சாரும். அடுத்தவனுக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, பார்த்தவனுக்கு, கேட்டவனுக்கெல்லாம் சேராது. நம்ம இயற்கை கூட வாழ்ந்தோம் அப்படின்னா எந்த நோய் நொடியும் இல்லாம வாழலாம்னு சொல்றோம். ஆனா இப்ப இயற்கையே நம்மளுக்கு எப்படி சொல்ற சுவாமி, இயற்கையோட சேர்ந்து வாழாம இயற்கைக்கு மறுப்பா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கருத்து தான் இப்ப அதிகமா பரவிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன சுவாமி சொல்றீங்க? இயற்கையா நம்ம எங்கம்மா வாழறோம்? இப்போ ஒரு புலி ஒரு குட்டி போட்டுது, அந்த குட்டிக்கு என்ன பேரு? புலி. பூனை ஒரு குட்டி போட்டுது, அந்த குட்டிக்கு என்ன பேரு? பூனை. ஒரு புலி செத்து போச்சு, என்ன பேரு அதுக்கு? புலி செத்து போச்சு இல்ல? ஒரு பூனை செத்து போச்சு, பூனை செத்து போச்சு. ஆனா மனுஷன் பிறக்கும் போது என்ன பேரு? மனிதன் சொல்றோம், குழந்தைன்றோம். கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன சொல்றோம்? வாலிப பருவம்ன்றோம். அதுக்கு மேல கொஞ்சம் போனா என்ன சொல்றோம்? முதுமைன்றோம் இல்லையா? இந்த 3 பருவத்தையும் தாண்டி படுத்தா என்ன சொல்றோம்? பிணம்ன்றோம், மனுஷன் சொல்றோம். அப்போ இயற்கையோட வாழற பொருளுக்கு ஆபத்து இல்லை, இயற்கையை விட்டு மாறி செயற்கையோட வாழற நமக்கு ஆபத்து வருது இல்லையா? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்தோனேஷியாவில் சுனாமி வந்து தெரியுமா முன்ன? அப்போ நம்ம மெரினா கடற்கரையில் குதிரை மேலே ஏற்றி 15 ரூபாய் ஒரு ரவுண்டு வந்தா, இந்தோனேஷியாவில் யானை மேலே ஏற்றி ஒரு ரவுண்டு வந்தா காசு. அது மாதிரி யானை மேலே ஏற்றிட்டான், சுனாமி வரப்போகுது. ஆனால் யானை ஓடுது. யானை பார்க்கணும், மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா யானை மதம் பிடிச்சி ஓடுதுன்னு. அப்புறம் பார்த்தா சுனாமி வருது. சுனாமி வரக்கூடியது இயற்கையில் இருக்கிற மிருகம் அறியுது, ஆனால் செயற்கையில் வந்த மனிதனால் அறிய முடியல, அழிஞ்சு போயிட்டான் இல்லையா? அப்போ இயற்கையினுடைய சீற்றத்தை இயற்கையில் இருந்தால்தான் அறிய முடியும். இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து இருக்குது இல்லையா? பூமி அதிர்வு வருது. முன்னாடி பூமி அதிர்வு இந்த இடத்துல வரப்போகுது, நீங்க எல்லாரும் ஜாகிரதையா இருக்குன்னு சொல்ல முடியுதா? பூமி அதிர்வு வந்த பிறகு இத்தனை லிட்டர்ல வந்ததுன்னு சொல்லின்னுக்கிறோம். அப்போ மனிதன் இயற்கையை விட்டு மாறும்போது இயற்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சிக்க முடியாது இல்லையா? இயற்கையில் இருக்கிற பொருள் புரிஞ்சுக்கணும். அதனால மற்ற மனிதனை தவிர மற்ற ஜீவராசிலாம் இயற்கையிலேயே இருக்குது. மனித மட்டும் செயற்கைக்கு வந்துடலாம். செயற்கைக்கு வந்ததால இயற்கையில நடக்கிறத இவனால அறிய முடியாத இருக்கணும். சொல்லுமா இருக்கணும். ஆசிரமத்துக்கு இதெல்லாம் எட்டுன்னு வரக்கூடாது. வாங்க. நான் இந்த ஆசிரமத்துக்கு 2 வருஷமா வந்திருக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்னோட உபதேசம் வாங்கின ஒருத்தர் பிரம்மசூத்திர குழு என்னன்னு கேட்டாரு. நானே முழிச்சிட்டேன். ஆனால் ஏற்கனவே அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், தெரிஞ்சுன்னு இருக்கேன், அது மறந்துட்டேன், அவர் சொல்ல முடியல. ஐயா, பிரம்மசூத்திர குழு அப்படின்ற பேர் எதுக்கு வந்தது, அதனுடைய விளக்கம்? பிரம்மன்னா உயிருப்பா, பரபிரம்மன்னா கடவுளுப்பா. ஆனா மனிதனுக்குள்ள கண்ணால கண்டதெல்லாம் அடையாளம் தான். ஆனா அவனுக்குள்ள ஒரு உயிரை அவன் அடையாளம் கண்டானா? ஒரு நாளாவது கண்டு இருக்கிறானா? அதனால அந்த உயிர் இல்லைன்னா இவன் இருப்பானா? அப்போ இருக்குது. அதனால்தான் நான் சொல்றது, இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கி கொண்டு ஏங்குவது எதுவோ அதுவே கடவுள்னு இதைதான் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அப்போ பிரம்மசூத்திரம் அப்படின்னா ஒரு மனிதனுக்குள்ள உயிர் இருக்குது. ஆனா அது எப்படி இருக்குதுன்னா ரகசியமா இருக்குது. சூத்திரம்னா ரகசியம், பிரம்மம்னா உயிர்னு அர்த்தம். அப்ப அது ரகசியமா இருக்குது. அதை பத்தி தெரிஞ்சுக்கிற இடம்தான் இது. அதனால பிரம்மசூத்திர குழு, ராஜயோக பாடசாலை. ராஜயோகம்னா ஒரு ஊருக்கு ஒரு ராஜா இருப்பார். அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் அந்த ராஜா தான் துணை புரிவார், அந்த ராஜா தான் உதவி பண்ணுவார், அந்த ராஜாவால் தான் அந்த ஊர் மக்கள் வாழ்வாங்க. அதே மாதிரி இந்த உடல்ன்ற உடல்ல, இந்த ஊருன்ற உடல்ல உயிரென்ற ராஜா இருக்கிறாரு. அந்த உயிரென்ற ராஜா இருக்கிறதெல்லாம் இந்த உடலுக்கு தேவையானதெல்லாம் கட்சின்னு இருக்குது. அதனால இது ராஜயோகம்.
இந்த உடலுக்குள்ள இருக்கிற ராஜாவா இருக்கிற உயிரை நீ உனக்கு அறிய வைக்கிற இடம்தான் இந்த ராஜயோக பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலை. இன்னொரு சின்ன சந்தேகம், சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னா என்னங்க ஐயா? சத்துன்னா உனக்குள்ள இருக்கிற பலம், சித்துன்னா உனக்கு இருக்கிற பலத்தை செயல்படுத்தினா நடக்குதா நடக்கலையான்றது சித்து. அது பேர் சித்தாடல்னு பேர். அப்போ இந்த சத்தும் சித்தும் ஒன்று சேர்ந்தால் மனிதனுக்கு தன்னறியாம பேரானந்தம், ஆனந்தம் இல்லை பேரானந்தம். ஆனந்தம்ன்றது ஒரு பொண்டாட்டிக்கு புள்ள பிறந்து போச்சுன்னா ஒருத்தனுக்கு ஆனந்தம் தான், வீடு கட்டிட்டான்னா ஒரு ஆனந்தம் தான், கல்யாணம் பண்ணிக்கினான்னா ஒரு ஆனந்தம் தான். ஆனால் நிலையற்ற ஆனந்தங்கள் அதெல்லாம். நிலையான ஆனந்தம் சத்து சித்து பேரானந்தம் நிலையான ஆனந்தம் தான். ஏன் அது அப்பப்போ போட்டுற அப்பப்போ எடுத்துக்க பயமா இருக்கு. உங்க பக்கத்துல வந்து உட்கார்றதுக்கு கொஞ்சம் நான் என்ன இருந்ததுங்க. நான் கிட்டத்தட்ட 2 வருஷமா இங்க வந்து பாடம் வாங்கிட்டு ஒரு 4வது பாடம் போயிட்டு இருக்குங்க. நல்ல முறையா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன இங்க வருவதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஒன்று யூடியூப் சேனல் மூலமா நான் பார்த்து அதை இது பண்ணியிருக்கேன். என்னன்னா, சென்னையில ஒரு தம்பதியர் வந்து குடும்பத்தில் வந்து திருமணம் வச்சிருக்காங்க. அந்த திருமண அழைப்பிதழ் கொடுக்கும்போது ஒரு விபத்து நடந்துருது. அந்த அம்மா வந்து எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு அடிபட்டுடுது. அந்த நேரத்துக்கு அவங்க வந்துட்டு அப்பாவை நினைக்கிறாங்க, ஐயாவை தான் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த திருமணம் நல்லபடியா நடக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க வேதனைப்படும்போது அப்பா வந்து அவங்க வீட்டில் போய் நிற்கிறாரு. நான் நினைச்சு ஒரு 5 நிமிஷத்துல அடுத்த நிமிஷத்துலயே அப்பா வந்து அந்த இடத்துல போயிட்டு, உங்களுக்கு நல்லா ஆயிடும், 10 நல்ல உடல் நலம் ஆயிடுவீங்க, இந்த திருமணம் நல்லா இனிதே நல்லா நடக்கும். அந்த ஒரு நிகழ்வு வந்து என் மனசு ரொம்ப ஈர்த்துச்சுங்க. அது வந்து இந்த நேரம் எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாரும் வந்து ஐயா சொல்ற இது கேட்டு நாம வந்து அவர் வழி நடப்போம் அப்படின்றதுனால, அதாவது உண்மையா நாம வந்து அதை வந்து இது பண்ணமாக்கா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும்ன்றது சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஆத்மா வணக்கம். இன்னைக்கு மைசூர்ல இருந்து சினிமா டைரக்டருங்க வந்திருந்தாங்க. சினிமா டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் 3 பேரும் வந்திருந்தாங்க. ஆனால் நான் இந்த ஆசிரமத்துக்கு இவங்க வருவாங்க, பெரிய ஆள் வருவாங்க, சின்ன ஆள் வருவாங்க, பெரிய ஆள் இன்னொன்று ஆசிரமம் திறக்கணும், அதெல்லாம் எனக்கு கிடையாது, அதெல்லாம் எனக்கு தேவைங்கிறது. நான் நம்புறது கடவுளை மட்டும்தான். ஆனால் என்னுடைய செயலை பார்த்துட்டு அவங்க எத்தனையோ அவங்க அறிவாளிகளை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க சினிமா துறையிலையும் மியூசிக் துறையிலுங்கிறாங்க. டிஎம்எஸ், சுஷீலா, எல்லாரீஸ்வரி, ஜானகிம்மா, இந்த மாதிரி பல பெரிய பெரிய பாடகரங்களை வச்சு அவர் இசையமைச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க எவ்வளோ பேர் சந்திச்சிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில். ஆனால் இவ்வளோ பேரையும் சந்திச்சவங்க என்னையும் சந்திக்கணும்னு ஒரு ஆசை வந்து இன்னைக்கு காலையில் இங்கே வந்து எனக்கு பொன்னாடெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு அவங்க பேசுனாங்க. என்னை பற்றி பாடல்கள் எழுதி ரெக்கார்ட் பண்ணணும் சாமி அப்படின்னாங்க. தாராளமாக பண்ணிக்கங்கப்பா, நான் யாருக்கும் தடையாக இருக்கிறதே இல்லை அப்படின்ட்டேன். அதனால இன்னைக்கு அவங்க பண்ணுறேன்னு போயிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆளுங்க, எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்குது, எத்தனையோ சாமியாருங்க இருக்கிறாங்க. எதுக்கு நம்மளை தேடி வராங்க, ஏன் வந்தாங்க அப்படின்னோம்னா, நம்ம பேசுறது மற்றவன் எடுத்துக்கணும்னு நான் பேசுறதே கிடையாது எப்பவுமே. ஏன்னா மற்றவன் எடுத்துக்கணும்னு நான் பேசுறேன்னா நான் 1000 பொய் பேச ஆரம்பிச்சிடுவேன். நான் பேசுறத பேசுவேன், நீ எடுக்கலன்னா போய் எனக்கு என்ன நஷ்டம் அதனால அப்படின்ட்டு போறவன். உண்மையை மட்டும் சொல்லுவேன். அந்த உண்மை தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் உலகமெல்லாம் கடவுளாக கொண்டாடின்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு இங்கிருந்தும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இங்கே வந்துன்னு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம், உண்மையை பேசும்போது தெரியாது, உண்மையா நீ வாழும்போது தெரியாது, ஆனா அது பின்னாடி அதனுடைய பலனை கொடுக்கன்றதுக்கு இன்னைக்கு நடந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் உண்மையை பேசுங்க, கடவுள் விஷயத்துல உண்மையா நடங்க, அது உங்க வாழ்க்கைக்கு நல்லதா இருக்கும்னு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன் உங்களெல்லாம்.